ஈரானை ரஷ்யா கைவிட்டதா? அமெரிக்காவை கண்டு புதின் பயந்துட்டாரா? அடடே, புதின் மௌனம் உடைச்சதுக்கு இதுதான் காரணமா? இஸ்ரேல் ஈரான் சண்டையில அமெரிக்கா உள்ள வந்தா ரஷ்யா நிச்சயம் ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணும்னு எல்லாரும் நினைச்சோம். ஈரானுக்கு ஆயுதங்கள்லாம் கூட சப்ளை பண்ணும்னு சொல்லப்பட்டது. ஆனா ரஷ்யா இந்த விஷயத்துல தொடர்ந்து அமைதியாவே இருக்கு. அமெரிக்கா ஈரான் அணுசக்தி தளங்கள் மேல குண்டு போட்ட பிறகும் கூட ரஷ்யா ஒதுங்கியே இருந்துச்சு. ஏன் இந்த மௌனம்னு எல்லாருக்கும் கேள்வி வந்துச்சு. இதுக்கு அதிபர் புதின் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் மாநாட்டுல ஒரு விளக்கமே கொடுத்திருக்காரு. இஸ்ரேல்ல சுமார் 20 லட்சம் ரஷ்ய மொழி பேசுற மக்கள் வசிக்கிறாங்களாம். அது இப்போ கிட்டத்தட்ட ரஷ்ய மொழி பேசுற பகுதியாவே மாறிடுச்சுன்னு புதின் சொல்லியிருக்காரு. இது ரஷ்ய வரலாற்றோட ஒரு பகுதியாம். அதனாலதான் நடுநிலை வகிக்கிறதா சொல்லியிருக்காரு. ரஷ்யா தன் நட்பு நாடுகளுக்கு விசுவாசமா இல்லைங்கிற விமர்சனங்கள் தேவையற்றதுனும், ரஷ்யா மக்கள் தொகையில 15% பேர் முஸ்லிம்கள்னும், ஓஐசியில ரஷ்யா ஒரு பார்வையாளர்னும் தெளிவுபடுத்தியிருக்காரு. அமெரிக்கா 14,000 கிலோ பங்கர் பஸ்டர் வெடிகுண்டால ஈரான் அணு ஆயுத தளங்களை தாக்கியும், ஈரான் பதிலுக்கு இஸ்ரேல் மேல பல ஏவுகணைகளை வீசியும் மோதல் வலுத்துக்கிட்டே இருக்கு. புதின் சொன்ன விளக்கம் உங்களுக்கு சரியாப்படுதா? உங்க கருத்து என்ன? கீழே கமெண்ட் பண்ணுங்க.